உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தன்மதியே தாரகையே. வெளிச்சம் 11. நக்ஷத்ராவுக்கு கணவன் திடீரென்று ஒரு புதிர் போல தெரிந்தான். இத்தனை ஆண்டுகளில் அவன் கல்லூரி பேராசிரியர் என்ற எண்ணத்தை தவிர வேறு இருக்கவில்லை. ஆனால் சில நாட்களாக கல்லூரி மாணவர்களின் மதிப்பும், சந்திரன் சார் இருந்தா இத சொல்லிருப்போம், இத செஞ்சிருப்பாரு என்ற பேச்சுக்களும் அவளை நிறையவே சிந்திக்க வைத்தது. அன்று அஜயிடம் கல்லூரி வளாகத்தில் மரம் நடும் விழா ஒன்றை உடனே ஏற்பாடு செய்து மாணவர் தலைவனாக அதை வழி நடத்தினால் கல்லூரி மாணவர்கள் அரசியல் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் என்று வழி சொல்லிவிட்டு மருத்துவமனைக்கு சென்றிருந்தாள். அவனும் அது போலவே செய்ய அரசியல் கூட்டத்துக்கு செல்ல விருப்பம் இல்லாத மாணவர்கள் எல்லாம் இதை காரணம் காட்டி தப்பித்தனர். ஆனாலும் அவள் மனதில் இந்த பிரச்சனை இன்றோடு முடிவதில்லை என்று தோன்றவே சந்திரனிடம் இது பற்றி பேச எண்ணம் எழுந்தாலும் அவன் உடல்நிலை மற்றும் மனநிலை கருதி அவனை முதலில் தேற்ற நினைத்தாள். வினுவும் இதயாவும் சந்திரனை மருத்துவமனையில் சந்தித்துவிட்டு வந்தனர். வினு அவ்வப்போது தந்தையை நினைத்து அழ, இதயாவோ எப்போதும் சிந்தனையிலேயே இருந்தாள். கல்லிருக்கும் வீட்டுக்கும் மருத்துவமனைக்கும் அலைந்தவள் இப்போது மருத்துவ உபகரணங்களுக்கான இடங்களுக்கும் அலைய வேண்டியிருந்தது. சந்திரனின் வசதிக்காக மருத்துவமனை கட்டில் போல ஒன்று அவனை வெளியே அழைத்து செல்ல சக்கர நாற்காலி என்று தன் பட்ஜெட்டும் கடிக்காமல், அதே நேரம் அவனுக்கு வசதியாகவும் வேண்டும் என்று பலவாறு சிந்தித்தபடியே சுற்றினாள் நக்ஷத்ரா. கட்டில் உடனே கிடைத்துவிட வீல் சேருக்கு மட்டும் 2 நாட்கள் சென்று வர சொல்லிவிட்டது ஒரு நிறுவனம். சந்திரனை வீட்டிற்கு அழைத்து வந்துவிட கோபாலன் ஏதும் பேசாது மகன் அருகில் அமர்ந்து கொண்டார். உனக்கு என்ன பாச்சு, நீயே ஆஸ்பத்திரிக்கு வரல என்று கேட்ட சந்திரனிடம் பொறுமையாக நடந்ததை உரைத்தாள் நக்ஷத்ரா. கோபாலன் மகனின் கையை வருடியபடி, சீக்கிரமா எழுந்து வாடா, நாம வாக்கிங் போலாம். இனிமே கண்டிப்பா சாக்கு போக்கு சொல்லவே மாட்டேன்டா, தூங்குற மாதிரி பாவலா பண்ண மாட்டேன்டா சந்திரா, வாடா என்றாள அவரை சமாதானம் செய்ய முடியாமல் அதே நேரம் அவரின் வழியை உணர்ந்த இளையவர்கள் மௌனமாகினர். நக்ஷத்ரா வெகுவாக தன்னை தேற்றிக் கொண்டு, மாமா என்ன நீங்க இப்படிலாம் சொல்றீங்க, வாக்கிங் என்ன ஜாகிங்கே போலாம் நம்ம 3 பேரும். என்ன சந்திரு, நான் சொல்றது சரிதானே? இன்னும் 6 மாசம்தான் பாருங்க, உங்க பையன் மாரத்தான்ல ஓட போறாரு என்று கண்ணீரை மறைத்து சிரித்தாள். அந்த நேரம் அனைவருக்கும் அது மிகுந்த ஆறுதலாக இருந்தது. கோபாலன் அதிக நேரத்தை மகனுடைய அறையிலேயே கழித்தார். ஆனால் அங்கே மௌனமே ஆட்சி மொழியாக இருந்தது. சாய்வாக படுத்திருந்த சந்திரனின் மனமோ அமைதியற்று அடுத்து தன் வாழ்வின் நிலை என்ன என்ற கேள்வியிலேயே உழன்றது. அவனால் அப்படி முடங்கியிருக்க முடியும் என்று தோன்றவில்லை. அந்த 8 ஆண்டுகளில் அவனுக்கும் மாணவர்களுக்குமான தொடர்பு என்பது வார்த்தைகளால் வடிக்க முடியாதவை. தன் ஆசான் என்பதையும் தாண்டிய அவர்களின் நேசமும் அவர்களின் பிரச்சனைகளை கேட்டு சமூகம் சார்ந்த அவர்களின் சிந்தனைகளை மேம்படுத்தி ஒவ்வொருவரின் வாழ்விலும் சந்திரன் இன்றியமையாதவனாக இருந்திருக்கிறான். இன்று இப்படி கட்டிலில் முடங்கிவிட அவனால் முடியவில்லை. நக்ஷத்ரா அன்று கல்லூரி வளாகத்தில் நடக்கவிருந்த ஒரு விழாவிற்கான ஏற்பாட்டில் கவனமாக இருந்தவள் விழிகளில் இதயாவின் வகுப்பில் அவள் இடம் காலியாக இருப்பது பட, அவள் இங்கே என்ற கேள்வி குடைந்தாலும் வேறு வேளையாக பேராசிரியை எங்கேனும் அனுப்பியிருப்பார் என்று நினைத்துக் கொண்டு அவள் வேலையில் மூழ்கினாள். முன்மாலை பொழுதில் அந்த நிறுவனத்திடமிருந்து தகவல் வர தானியங்கி சக்கர நாற்காலியை வாங்கி வர விரைந்தாள். அதனை பெற்றுக்கொண்டு ஆட்டோவில் ஏற்றி அவளும் 2 சக்கர வாகனத்தில் பின்தொடர ஒரு சிக்னலில் 2 வாகனங்களுக்கு முன் நின்ற 2 வீலரின் பில்லியனில் இருந்த பெண்ணின் உடை இதயாவினதை போன்று இருக்க புருவங்கள் முடிச்சிட உற்று நோக்கினாள் நக்ஷத்ரா. ஒரே மாதிரி உடைகள் இன்று மார்க்கெட்டில் ஏராளம் என்று கண்ணை திருப்பிய தருணத்தில் அவள் காலணி பட அது இதயாதான் என்ற எண்ணம் திண்ணமானது. ஆனாலும் தான் வளர்த்த பெண் அப்படி அந்நிய ஆணுடன்
முகத்தை முழுவதும் துணியால் மறைத்து அவ்வளவு ஒட்டி உரசி அமர்ந்து செல்வாளா என்ற இதயாவின் அன்னியாய் அல்லாமல் தாயாய் அவள் சிந்திக்க, நிதர்சனம் என்னவோ அது இதயாதான் என்று அவள் கல்லூரி பையும் காட்டிக் கொடுத்தது. யோசனை நிறைந்த முகத்துடன் வீட்டிற்கு வந்த நக்ஷத்ரா சந்திரனிடம் அந்த நாற்காலியை நேரம் பார்த்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாள். அவர்கள் அறைக்குள் சென்றதும் தந்தையும் மகனும் ஆளுக்கொரு நாளிதழை கையில் ஏந்தி அமர்ந்திருக்க, அடடே, 2 பேரும் பளிச்சுன்னு இருக்கீங்க, அப்படியே வெளியில போயிட்டு வருவோமா என்றாள். அவளின் பேச்சில் மெல்லிய கோபம் துளிர்க்க, என்ன தாரா, என் இயலாமைய கேலி செய்ய பாக்குறியா என்றான் சந்திரன். ஆனால் கோபாலன் மருமகளை அறிந்தவராக, ஏமா, நான் ஒருத்த ஹெல்ப் பண்ணா போதுமா, இல்ல என் ஃப்ரெண்டு யாரையும் வர சொல்லவா என்றார். பூர்ணச்சந்திரன் குழப்பமாக தந்தையை பார்க்க, இல்ல மாமா, நான் மட்டுமே போதும், உங்க உதவி கூட வேண்டாம் என்று அந்த நாற்காலியை தள்ளி கொண்டு வந்தாள். இது தற்காலிகமானதான், கொரன்னு சொல்லாம நீங்களே இயலாமன்னு சரியா சொல்லிட்டீங்க சந்துரு. கொஞ்சம் காயமெல்லாம் ஆறுனதும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தா தாராளமா எல்லாமே உங்களால இயலும். இப்ப வெளியில போலாமா என்றாள் தலை சாய்த்து. கண்களால் அவளை அருகே அழைத்தவன் அவள் கைகளை பற்றி கொண்டு, சாரி தாரா, நான் ஏதோ என்னால என்று சொல்ல முடியாமல் தவித்தான். சந்துரு, நீங்க எனக்கு விளக்க தேவையில்லை. நான் உங்க மனைவி. யார் கண்ணுக்கு நீங்க எப்படி தெரிஞ்சாலும் என் வாழ்க்கைக்கு எப்பவும் ஒளி சேர்க்க வெண்ணிலாவா உங்களைத்தான் நான் நினைக்கிறேன். என் பேருக்கு ஏத்தபடி உங்க பக்கத்துல மின்ற நட்சத்திரம் தான் நான். என்ன கொஞ்ச நாள் முன்ன அமாவாசை போல இப்ப வளர்ப்புற, இனி முழு நிலாவா நீங்க மாறத்தா போறீங்க சந்துரு. பி பாசிட்டிவ் என்று காயம்பட்ட தலையை வருட கண்ணீருடன் அந்த அறையிலிருந்து வெளியேறினார் கோபாலன். அவர் மனம் நிறைந்திருந்தது. மகனின் நிலை வருத்தினாலும் மருமகளின் அணுகுமுறையும் அக்கறையும் தங்கள் குடும்பத்தை சிதைக்காமல் காக்கும் என்று பரிபூரணமாக நம்பினார். வீட்டில் மருமகள் யாதுமாகி நிற்பது அவருக்கு மகிழ்ச்சியையும் எல்லாம் விரைவில் சீராகும் என்ற நம்பிக்கையையும் கொடுத்தது. நாற்காலியை கட்டில் அருகில் வைத்து மிகுந்த கவனத்துடன் அவனை இடம் மாற்றினாள். வீட்டை விட்டு சந்திரன் வெளியே செல்ல விரும்பாததால் பால் தோட்டம் என்று மட்டும் அவனை அழைத்து சென்றாள். வெகு நாட்களுக்கு பின் வெளி உலகை கண்ட சந்திரன் தன் உடல் வலியை மறந்து ஆசுவாசமாக உணர்ந்தான். அப்போது இதயா வீட்டினுள் நுழைய, இதயா, இங்க வாமா என்றான் பக்கவாட்டு தோட்டப்பகுதியிலிருந்து. அண்ணனை அந்த இடத்தில் எதிர்பார்க்காதவள், அண்ணா என்று விழிகளில் வழிந்தோடும் நீரோடு அவனை நெருங்கினாள். அவளை தள்ளி நின்று கவனித்த நக்ஷத்ராவின் விழிகள் அவளது ஒவ்வொரு அசைவையும் கூர்ந்து நோக்கியது. தன் அண்ணனிடம் பாசம் பொங்க பேசினாலும் விழிகளை அவள் சந்திக்காமல் தவிர்ப்பதும், அவனிடம் பேசும்போதே உள்ளுக்குள் தவிப்பதுமாக அவள் நொடிக்கொரு உணர்வை வெளியிட்டுக் கொண்டிருக்க, நக்ஷத்ராவின் மனம் அவளுடனே சண்டையிட ஆரம்பித்தது. சந்திரனின் விபத்து கேள்விப்பட்ட நொடியிலிருந்து ஒவ்வொன்றும் கவனித்து செய்த நீ இதயாவை கவனித்தாயா? அவளை அதட்டி சரி கட்டினாயே தவிர ஆறுதலாக அவளுக்கு ஏதேனும் சொன்னாயா? வினுவை அவ்வப்போது அணைத்து அப்பா வந்துவிடுவார் என்று தைரியம் சொன்னது போல இதயாவுக்கு சொன்னாயா? நீ அவளின் அன்னையாக இருந்திருந்தால் கண்டிப்பாக பேசியிருப்பாய்தானே? உன் கஷ்டம், உன் குழப்பம் என்று உனக்குள்ளேயே நீ புதைந்து போனதால் அவள் வாழ்வை பற்றிய பயம் அவளுக்கு வந்திருக்காதா? அவள்தானே வினுவை பார்த்து கொண்டாள். அவள் இல்லாது போயிருந்தால் நீ நாயாய் அலைந்திருக்க முடியுமா? ஆனால் உன்னால் அவளுக்கு ஆறுதல் மொழிகள் கூற முடிந்திருக்கவில்லை. அந்த பயந்த தருணத்தில் அவளுக்கான ஆறுதலை யாரேனும் வழங்கி இருந்தாள். அது ஒரு பையனாக இருந்தாள். அவன் அவள் வாழ்க்கையில் முக்கியமானவனாக மாற சந்தர்ப்பம் ஏற்பட்டிருந்தாள். இதற்கெல்லாம் முழு காரணமும் நீதான் நக்ஷத்ரா. நீ மட்டும் இன்னும் கருத்தோடு செயல்பட்டிருந்தாள் இதயா ஆறுதலுக்கு யாரையும் நாடி இருக்க மாட்டாள். இனி அவளை ஏசி பயனில்லை. அவன் யாரென்று கண்டு அவள் வாழ்வை செம்மைப்படுத்தப்பார் என்றவள் மனம் அவளையே குற்றவாளியாக்கி வாதிட, அமைதியாக இருந்த நிலையையும் சமாளிக்கும் பொறுமையை கண்ணனிடம் வேண்டிக் கொண்டு இருவருக்கும் அருகில் சென்றாள். இருட்ட போகுது சந்துரு, உள்ள போலாமா? கால் கட்டு வேற இருக்கே, ரொம்பவும் தொங்க விட்டிருக்க கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் கவனமாதான் இருக்கணும் என்று அவனை உள்ளே அழைத்துவிட்டு அவள் முன்னே செல்ல, அண்ணி,
அண்ணா விட்டுட்டு போறீங்க என்ற குரலில் பொறித்தரிக்க கேட்டாள் இதயா. அவளை கண்ட நக்ஷத்ரா சிரிக்க தானியங்கி உதவியுடன் அவனே முன்னோக்கி நாற்காலியை நகர்த்தி அவர்களிடம் வந்தான். என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் எல்லாமே செய்யற இதயா, உனக்கும் செய்வேன், ஏன்னா நீ எனக்கு மூத்த பொண்ணு என்று சொல்லிவிட்டு சந்திரனுடன் உள்ளே செல்ல வாயடைத்து நின்றாள் இதயா. சில நாட்களாக கல்லூரியில் தன் அண்ணனுக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் அண்ணிதான் இனி வீட்டை பார்த்துக் கொள்வாள் என்றும் சொல்ல தோழிகள் பலரும் அப்படி எந்த அண்ணியும் தாங்கிவிட மாட்டார், திருமணம் செய்யாமல் வீட்டோடு அடிமையாகி விடுவார் என்று பலவாறு கிளியேற்றி விட்டிருக்க அவள் மனம் போன போக்கில் இது அவ்வளவு தூரம் தன் வாழ்வில் நடக்காது என்று நக்ஷத்ராவின் குணம் அறிந்து நினைத்தாலும் எதுவும் மாறும் உலகில் அண்ணி மட்டும் நிதர்சனமா என்ற கேள்வி அவளை அடிக்கடி படுத்தி இருக்க அதற்கு இவள் கேளாமலே பதிலளித்து சென்ற அண்ணியை அவள் திகைக்காமல் பார்த்தால்தான் ஆச்சரியம். மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.